தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோ மெயினாக 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, இன்றைக்கி நமக்கு நீட்டுடைய ஸ்கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வருது சார், அதற்கு உண்டான விஷயங்கள். இன்னொன்று வந்து எம்சிசியோடைய கவுன்சிலிங் நமக்கு எப்போ வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கன்ஃபார்மாக எண்டு வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுடைய ஸ்கேம் அப்படின்றது, இந்த நீட்டுடைய ஸ்கேமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஒரு பக்கம், ஆள்மாறாட்டம் ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து 2 நாட்களுக்கு முன்பாக சிபிஐ தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கவரிடப்பட்ட சீல், அதாவது சீலிடப்பட்ட ஒரு கவரில் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண தான் சொன்னாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள்ன்றது நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அது மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்ன அப்படின்னா, இந்த நீட் தவறுக்கு காரணமானவர்கள் யார், இந்த நீட்டு பேப்பர் லீக் ஆனதுனால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, ஸோ எது வழியாக லீக் ஆச்சு, அதில் மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கா இல்லையா, யார் இதற்கு உடந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வந்து நமக்கு நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை, அதாவது முக்கிய குற்றவாளி 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப. இப்போ கிட்டத்தட்ட அவங்க லிஸ்ட்டில் வந்து ஒரு 15 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணவங்களை மட்டுமே 15 பேர் மாதிரி லிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வச்சு, இது இல்லாமல் சின்ன சின்ன ஒரு ஸ்டேட்லேயுமே இருக்கிற அந்தந்த கோர்ட்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, கேசஸ் இருக்குது. இது எல்லாமே ஹியரிங் நமக்கு வரப்போகுது, சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 18ஆம் தேதி இன்னைக்கே நமக்கு வந்து அதுக்குரிய முடிவு அப்படின்றது வருமானது எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரிக்கிறது நீட்டுக்காக மட்டுமே இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க விசாரிக்க மாட்டாங்க. இதற்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லேருந்து ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இதற்குள்ள மட்டும்தான் அந்த விசாரணை என்பது வரும். அந்த விசாரணைக்குள்ள இது எல்லாமே அடங்குமா அப்படின்னா இது சந்தேகம் தான். ஏன்னா மற்ற விசாரணைகளும் அவங்க செய்வாங்க இல்லையா? அப்படி இது அந்த அந்த பீரியடுக்குள்ள அவங்களால முடிக்க முடியல, இல்லை அவங்க இன்னும் சில டீட்டெயில் கேட்டிருக்காங்க, சிபிஐ தரப்புலேருந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது, என்டிஏ தரப்புலேருந்து இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏதாவது இருந்தால் மறுபடியும் மீண்டும் தள்ளி வரும். அடுத்த இயரிங்க்கு டேட் கொடுப்பாங்க. அப்படி டேட்டு கொடுத்தாங்கன்னா கவுன்சிலிங் தள்ளி போகும், சரிங்களா? ஆனால் நாம் எதிர்பார்க்கறது, இந்த ஹியரிங்லேயே நமக்கு முடிவு மறுதேர்வு உண்டா இல்லையான்ற விஷயங்கள் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு 20ஆம் 25ஆம் தேதிக்குள்ளே கம்பல்சரி வந்து எம்சிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நமக்கு. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இதை நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து ஹியரிங்ன்றது வரட்டும், அது ரிசல்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். இன்னொன்று, எம்சிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா காலேஜுக்குமே ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதில் சீட் மேட்ரிக்ஸை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எம்சிசியோட அஃபிஷியல் வெப்சைட் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து வழக்கமாக ஒரு வருஷமாக எல்லா காலேஜும் செய்கிற விஷயங்கள் தான் அது. என்ன அப்படின்னா, அவங்கவுங்க காலேஜில் இருக்கிற அந்த 15% சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட் மேட்ரிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதில் அப்லோட் பண்ணணும். ஒரு காலேஜுமே த்ரூட் இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜுமே அதில் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், கவுன்சிலிங் நடத்தும் போது சீட் மேட்ரிக்ஸை வெளியிடுவாங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே செய்ய சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா கவுன்சிலிங்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எம்சிசி நமக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வருது கோர்ட்டில் அப்படின்னு சொன்னால், உடனே நமக்கு 20ஆம் தேதியோ அல்லது 22, 23க்குள்ளே மேக்ஸிமம் நமக்கு கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வந்துடும். அதற்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எம்சிசி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எம்சிசி கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக உடனே ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். அவங்களும் தயாராக தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் தயாராக தான் இருக்கணும், மாணவர்களும் தயாராக தான் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் தனியாக ஒரு பக்கம் வச்சுருங்க. எம்சிசிக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வரையும் டாக்குமெண்ட் இப்போதைக்கு தேவையில்லை, ஆனாலும் தயாராக வச்சுருக்கணும், ஒரு ஃபைல் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். காலேஜில் சேரும்போது ஒரிஜினல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லையா, அதற்கு தேவை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தயாராக இருக்கணும். மிக முக்கியமாக நீங்கள் தயாராக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங். இங்கே தப்பு பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜ் வேணும், எந்த ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் ஆப்ஷன் என்ன, தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு ஒரு ஒர்க் அவுட் பேப்பரில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தயாராக வச்சுருங்க. அதன்படி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் முன்கூட்டி தயாராக வச்சுருங்க. டென்ஷன் இல்லாமல் அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷன்லாம் வந்த உடனே நோட்டிஃபிகேஷன் திரும்ப வரும். உங்களுக்கு மறுபடியும் நான் வீடியோவில் சொல்லுவேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.